லவ் இங்கிலீஷ் டு லேர்ன் இங்கிலீஷ். நம்ம ரீடிங்காக ஒரு 5 days வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 days முடியும் போது கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நான் நோட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீட் பண்ண தெரிகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்றதே கிடையாது. பிளஸ் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் பண்றதும் கிடையாது. யாரெல்லாம் இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்றாங்கன்னா, ரீட் பண்ண தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓரளவுக்கு ஒரு 60% 70% ரீட் பண்ண தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னால இங்கிலீஷ்ல ரீட் பண்ண முடியும்னு. ஸோ இன்னைக்கு நம்ம டே 1ல இருக்கிறோம். இப்போ நம்ம ரீடிங்ல பேசிக்கா என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ் அல்பபெட் 26 லெட்டர்ஸ் இருக்கு. A to Z எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ABCD Z வரை 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் vowels. vowels மொத்தம் 5 இருக்கு. அது போக consonants 21 இருக்கு. vowelsல என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா A, E, I, O, U. இந்த 5 லெட்டர்ஸையும் நம்ம vowel லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த vowel லெட்டர்ஸுக்கு என்ன தமிழ் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இதை நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்களோ அதே சவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ்க்கு வரும். ஏக்கு ஏ அப்படிங்கிற சவுண்ட் வரும். இ இ சவுண்ட், ஐ சவுண்ட் வரும். ஓக்கு ஓ அப்படிங்கிற சவுண்ட் வரும். யூக்கு யூ அப்படிங்கிற சவுண்ட் வரும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இந்த லெட்டரை நீங்க எப்படி ரீட் பண்ணுவீங்களோ அந்த சவுண்ட் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல ரீட் பண்ணோம்னா வரும். இது இல்லாம சில லெட்டர்ஸ்க்கு அடிஷனலா சவுண்ட் வரும். கண்டிப்பா vowel லெட்டர்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு லெட்டருக்கும் மினிமம் 2 சவுண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேல 1 or 2 லெட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் இருக்கும். இப்ப அடிஷனலா இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் பார்த்திடலாம். ஏ அப்படிங்கிறதுக்கு ஆ அப்படிங்கிற சவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இ அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிற சவுண்ட் அடிஷனலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எழுத்து எல்லாமே நம்ம குறில்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. குறில், நெடில் ரெண்டையுமே மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈனா ஈ எந்த சவுண்ட் வேணாலும் வரும். இ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னலாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஐ அப்படிங்கிறதுக்கு இ சவுண்டும் வரும். இ. ஓ அப்படிங்கிறதுக்கு ஆ சவுண்டும் வரும். யூ அப்படிங்கிறதுக்கு ஆ சவுண்டும் வரும். இது இல்லாம ஓக்கும் யூக்கும் மட்டும் அடிஷ்னலா ஊ அப்படிங்கிற சவுண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு vowel லெட்டர்ஸ்க்கும் எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? 2 சவுண்ட்ஸ் இருக்கு. ஏக்கு ஏ ஆ, ஈக்கு இ ஏ, ஐக்கு ஐ இ, ஓக்கு ஓ ஆ ஊ, யூக்கு யூ ஆ ஊ. அவ்வளவுதான். இந்த சவுண்ட்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சவுண்ட்ஸை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்குமா? இருக்காது. நெக்ஸ்ட் இருக்கிற சவுண்ட்ஸை மட்டும் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். கையில எப்பவுமே ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 days கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ளை வேர்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது அப்ளை பண்ணி பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே vowel லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கான்சனன்ட்ஸ்க்கான சவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் vowels 5 லெட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஏ, இ, ஐ, ஓ, யூ. அது தவிர அல்பபெட்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸையும் நம்ம கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ அதுக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்திடலாம். பி, இப், சி, இக், இஷ், டி, இட், எஃப், இஃப், ஜி, இக், இஜ், H, J, Ij, K, Ik, L, Il, M, Im, N, In, P, Ip, Q, Ik, R, Ir, S, Is, T, It, V, U, W, U, X, X, Y, E, Z, Is. இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா கான்சனன்ட் லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சவுண்ட் தான் இருக்கும். இதுல சி, ஜி இது ரெண்டை தவிர கான்சனன்ட் லெட்டர் சவுண்ட்ஸோட vowel லெட்டர்ஸ் வந்து சேரும் போது என்ன சவுண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பிளஸ் அதற்கான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ கான்சனன்ட்ஸோட vowelல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ சேரும் போது என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, பி பிளஸ் ஏ, பே. ஏ சவுண்ட்ல பே வரும், ஆ சவுண்ட்ல பா வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் பி பிளஸ் ஏ பே, பேட். பா, பார். நெக்ஸ்ட் சி பிளஸ் ஏ, கேட், கேட்.
Car, car. It plus a, day, date, dark. If plus a, fate, far. G plus a, gay, gate, goggle. Ich plus a, hate, hall. Ich plus a, jam, jar. Ich plus a, kale, karma. Il plus a, late, last. Plus a, mate, mark. ஓகே, இப்போ ஏ சவுண்ட் வர மாதிரி ஒரே ஒரு டங் ட்விஸ்டர் மட்டும் பிராக்டிஸ் பண்ணலாம். Blake the baker bakes black bread. இத நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா சொல்லி பழகணும். இப்போ பழகலாம், கூடயே நீங்களும் சொல்லுங்க. Blake the baker bakes black bread. Blake the baker bakes black bread. Blake the baker bakes black bread. Blake the baker bakes the black bread. Blake the baker bakes black bread. Blake the baker bakes black bread. இதே மாதிரி சொல்லி பார்த்துட்டே இருங்க. எவ்வளவு தடவை உங்களால திக்காம சொல்ல முடியுது அப்படின்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் பிளஸ் ஏ, nail. இன் பிளஸ் ஆ, naughty. இப் பிளஸ் ஏ, pail. இப் பிளஸ் ஆ, palm. இக் பிளஸ் ஏ, cat. It plus a, ka. ஆனா இந்த Q அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் லெட்டர், qua அப்படிங்கிற சவுண்ட் தான் வரும். quabla அப்படின்னா நம்ம இதை ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், plus a, rat. plus a, ra. s plus a, sat. s plus a, sa. It plus a, tap. It plus a, tall. O plus a, vat. O plus a, vast. U plus a, veil. U plus a, what. X plus a, sat. X plus a, santic. E plus a, yaks. E plus a, yarn. S plus a, zag. S plus a, zar. This is for you. இதுல சில மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு இதுல என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க.